அந்த பெரிய சுவாமி சிலையை கண்டவுடன் பக்கீர்சாமி அதிர்ச்சி அடைந்தார். இது பெரிய கோயில்கள் மற்றும் பெரிய தலங்களில் உள்ள சிலையாகும். இது எப்படி இங்கே வந்துச்சு? இதை ஏன் குகையில் வச்சுருக்காங்க என்று பல கேள்விகள் பக்கீர்சாமியின் மனதில் எழுந்தன. அது ஒரு காளியம்மன் சிலையாகும். அதாவது அப்படியே வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டு அரக்கனை கொன்று காலில் மிதிக்கும் காளியம்மன் சிலையாகும் அது. ஆகையால் என்ன இதை பார்த்து அதிர்ந்து போன அவர் தெரியாததால் ஏதோ கீழே வந்து விட்டார். காளியம்மன் சிலையின் கீழே ஏதோ ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியின் போதையில் துறந்து பார்த்தார். குரு அறியதையினுள் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தில் உண்மை என்று இந்த காளியம்மன் பற்றிய வரலாறு அடங்கியிருந்தது. நடக்க ஆரம்பித்தார். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருள் சூழத்தோடு ஒரு அரக்கன் அந்த ஊரில் வாழ்ந்து வந்திருக்கிறான். அந்த அரக்கன் தினமும் மனிதர்களை கொன்று தின்று வருவதுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை கொன்று தின்றிருக்கிறான். சூறாவளி அடிப்பது போல். இதனால் சுழன்று கோபமடைந்த கடவுள் காளி ரூபத்தில் பிறவி எடுத்து மனித பிறவியாக வந்து அந்த ஊரில் தஞ்சமடைந்தது. அப்போது அந்த அரக்கனை கொன்றதாக அந்த வரலாறு எழுதப்பட்டிருந்தது. தான் பின்னே இவ்வளவு நல்ல போலே அவருக்கு தோன்றியது. இப்படிப்பட்ட வரலாறு மிக்க சிலையை யார் இங்கு வைத்தது? யாரும் ஏன் இங்கு இருக்கிறது? ஏன் இந்த ஊரில் கோயில் இல்லை என்று பல கேள்விகள் அவருள் எழுந்தது. பிறகு தனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று காளியம்மன் துளை ஒன்று இருந்தது. சிலைக்கு கீழ் ஒரு தாயத்து ஒன்று இருந்தது. அது மிகவும் பழமையான தாயத்து என்பதால் தூசுகள் படைந்திருந்தன. அதனை தட்டிவிட்டு அந்த தாயத்தை கட்டினார். தாயத்தை கட்டிவிட்டு பக்கீர்சாமி சென்ற அந்த பெட்டியை எடுத்து கொண்டு குகையை விட்டு வெளியேறினார். போல் விகாரமாக காட்சியளித்தது. சத்தம் இவரோ அலறல் சத்தங்கள் மற்றும் பல சத்தங்கள் கேட்டன. ஆனால் இருந்தார். பக்கீர்சாமியை எதுவும் முழுவதும் எந்த அமானுஷ்யமும் எதுவும் தீண்ட முடியவில்லை. காரணம் கையில் கட்டியிருந்த தாயத்து ஆகும். நடந்து கொண்டே இருந்தார். பக்கீர்சாமிக்கு வியப்பாக இருந்தது. அவருக்கு புரிந்தது, இந்த ஊரில் ஏதோ ஒரு வெளிச்சமான காரணத்திற்காகத்தான் தென்பட்டன. கோயிலே இல்லாமல் போயிருக்கிறது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று அப்போதுதான் புரிந்தது. இதனை ஊர்க்காரர்களிடம் விசாரித்தே ஆக வேண்டும் என்று வேகமாக நடந்து சென்றார். பக்கீர்சாமி அப்போது தன் பின்னே யாரோ கொண்டு தோலை தொடுவது போல தோன்றியது. உடனே அப்போது தாயத்துக்கு அந்த பின்னே திரும்பி பார்த்தார். பின்னே யாரோ சிலை கரிய உருவம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. தாயத்திலேயே கட்டியிருந்த கையால் ஒரு அடி அடித்தார். சாமி அதிர்ந்து அந்த கரியம் உருவம் மறைந்தது. ஏனென்றால் அந்த போதுதான் அவருக்கு சுவாமி பேய் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையே வந்தது. இங்கு உள்ளது நல்ல வேலை, தாயத்து இருந்ததுனால நாம் தப்பிச்சுக்கிட்டோம். இல்லாட்டினா நம்ம ஊர் மக்கள் சொன்ன மாதிரி நானும் செத்து போயிருப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டார். சாமியின் மனதில் எழுந்தன. அங்கிருந்து வெளியேறினார். அந்த சிலை ஒரு வேகமாக வீட்டுக்கு சென்று பக்கீர்சாமி அந்த நேரமாகிவிட்டதால் யாரிடம் எதுவும் கேட்கவில்லை. விடுந்ததும் கேட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு காளியம்மன் சிலையை பொழுது விடிந்தது அனாதையாக போட்டு வச்சிருக்காங்க. அப்போது என்று தன் நண்பன் குருவினிடம் வருத்தப்பட்டார். குரு வந்து அவரை பார்த்து, இதுவரை நேற்று என்ன நடந்தது எனக்கு ஞாபகமே இல்லையே. வந்து நீ என்ன அந்த காட்டுக்கு போக சொன்ன ஞாபகத்திற்கு மேலானது. போக சொன்ன நீங்கள் போனீங்களா? இதுவரையில் அந்த ஊரில் வந்த ஒரு கோயில்கள் கூட கண்ணில் தென்படவில்லை. ஒன்றும் ஆகலை. இப்போதுதான் பக்கீர்சாமிக்கு இந்த காட்டில் கோயிலே இல்லை. இதற்கு முன்னர் ஏதோ கோயில் இருந்திருக்கிறது. காளியம்மன் அது எனக்கும் தெரியல. கோயில்கள் இருந்திருக்கும் போது அதனால் தான் கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். அப்போ சிலை இருக்கிறது என்றால் கோயிலே கண்ணில் தென்படவில்லை என்று சிலையை அங்கேயே வைத்துவிட்டு கிருஷ்ணசாமி ஒரு குகையின் முன் 71 வயது மிக்க ஒருவரிடமும் பாலடைந்து என கேட்ட குகையில் அப்போது கிருஷ்ணசாமி கூறியது வியப்பாக இருந்த காரணம் வலைகள் அதிகமாக தென்பட்டதால் அவற்றையெல்லாம் கோயிலுக்கு இருந்திருக்கிறது. அந்த காட்டினுள் தான் அந்த கோயிலே இருந்திருக்கிறது. அப்போது
பல வருடங்களுக்கு முன் அந்த கோவிலில் பெரிய சாமி சிலை திருவிழா ஒன்று நடைபெற்றிருந்தது. அப்போது கண்டு அதிர்ந்து போனார். அப்போது காரணம், அந்த திருவிழாவில் அது கோவிலிருந்த விக்கிரகத்தில் உள்ள சுவாமி சிலை போலவே தென்பட்டது. காற்று வீசுவது போல் காற்று வீசியதால் எப்படி உடைந்து வந்தது விழுந்தது.